චීන මාජන සමූහ ආණ්ඩුව මගින් වාණිජ්‍ය අමාත්‍ය சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சினால் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கருத்தரங்கொன்றிற்காக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். 2026 ஆண்டு 5ஆம் மாதம் 25ஆம் தேதி முதல் 2026 6ஆம் மாதம் 5ஆம் தேதி வரை வெளிநாடு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எனினும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 42,359, 42,360, 42,361 ஆகிய வழக்குகள் காரணமாக எனது கடவுச்சீட்டு புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சட்டத்தரணி காலிங்க இந்த திசையூடாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கடிதம் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அழைப்பிதழ் ஆகியவற்றுடன் கௌரவ நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தமையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே மீண்டும் 10 லட்சம் ரூபாய் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே, நீதிமன்றம் தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. அதனை பாராளுமன்றத்திற்கு கருத்து வெளியிடுவதற்கு எளிமை இல்லை. ஜனவரி 9ஆம் தேதி என்னால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அதனை வாசித்து பாருங்கள். சபாநாயகர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினார். உங்களுக்கு அப்படி ஒரு அதிகாரம் இல்லை. நீங்கள் ஒரு வழக்கின் பிரதிவாதி, பொதுச் செயலாளர் அல்ல. அதனை விட நீதிமன்றம் பெரியது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய இந்த சட்டவிரோதமான அவதூறான நடவடிக்கைகள் காரணமாக அடுத்த கட்ட சபை நடவடிக்கைகளுக்காக நான் உங்களை உடனடியாக சபையிலிருந்து வெளியேற்றுகின்றேன். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக பாராளுமன்றத்திலிருந்து இவரை வெளியில் அனுப்புங்கள். செயலாளரே, உடனடியாக இவரை இந்த சபையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்கள். பாராளுமன்றத்தை நாடக மேடையாக்க வேண்டாம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, செவிமடுங்கள். நீங்கள் இந்த ஏமாற்று வேலையில் சிக்க வேண்டாம். சபாநாயகர் மீது நீங்கள் இந்த பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம். அதை நீங்கள் நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்ளுங்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பது ஒரு தனி நிறுவனம். நாங்கள் செய்யவில்லை. நீங்கள் இங்கிருந்து போய் அமருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர, நீங்கள் போய் அமருங்கள். நீங்கள் தான் தூண்டிவிடுகின்றீர்கள். இந்த குற்றவாளி நீதிமன்றத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் பேசுகிறார். குற்றவாளி இந்த எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த குற்றவாளி பேசுகிறார். தயவு செய்து நீங்கள் முற்றிலும் தவறை செய்கின்றீர்கள். இந்த சபையில் நீதிமன்றம் தொடர்பாக பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. சபைக்கு இடையூறு விளைவிக்கிறீர்கள். தயவு செய்து இந்த சாமர சம்பத் பாராளுமன்ற உறுப்பினரை வெளியே அழைத்து செல்லுங்கள் என நான் கூறினேன். இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் அமருங்கள். இல்லையெனில் உடனடியாக இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கள்.